ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம், என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம மயான கொல்லைக்கு தான் வந்திருக்கோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். எங்கள் ஊரில் எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கோயிலேருந்து சாமியை கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல சாமி வச்சு பூஜை பண்ணி அவங்கள சத்தி அழைச்சி அருள் வர வைப்பாங்க. அருள் வர வச்சு அவங்கள மயானத்தை கூட்டிகிட்டு கிளம்புவாங்க. அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். அதே மாதிரி எல்லா சாமிங்களுக்குமே வரிசையாக சக்தி அழைச்சி அருள் வர வச்சு மயானத்துக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க முன்னாடியே போக எல்லாருமே பின்னாடியே போனாங்க. அப்புறம் மறுபடியும் அங்கே மயானத்தில் போய் திரும்பவும் அவங்களுக்கு அருள் வர வைக்கிறதுக்காக பம்பையெல்லாம் அடித்தாங்க. பம்பை அடித்ததுலேயே அவங்களுக்கு அருள் வந்து அந்த இது ஒரு ஆவேசத்தில், அந்த ஒரு ஆக்ரோஷத்துலேயே மயானத்துக்கு போவாங்க. அங்கே வந்து எல்லோரும் வேண்டுதல் வச்சு நிறைவேற இருக்கிறவங்க கொட்டி கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி அவங்க கடிப்பாங்க. இங்கே வந்து வருஷம் வேண்டுதல் வச்சு நிறைவேறிருக்கும். அவங்க வந்து குட்டி கொடுப்பாங்க. கருப்பு குட்டி தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் சக்தி அழைச்சாங்க இல்லையா, அதே இடத்துக்கே கிளம்பிட்டாங்க.
மறுபடியும் வந்து ஃபஸ்ட்டு சக்தி வச்சாங்கல்ல இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த சாமி வந்து வாயில் வந்து நாள்கள் போட்டு கடிச்சு கொடுப்பாங்க. அதை வந்து சாப்பிட்டோம்னா அடுத்த வருஷத்துக்குள்ள குழந்தை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேர் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. திரும்பியும் அவங்களுக்கு சக்தி அழைச்சி அருள் வர வச்சு பண்ணுவாங்க. சாமிக்கு அருள் வர வச்சு அந்த பழம்லாம் கடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் ஊருக்குள்ளே கிளம்பிட்டாங்க. ஊருக்குள்ளே போகும்போது அவங்க வந்து அந்த முறம் வச்சு அடிப்பாங்க. அதில் அடி வாங்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது காற்று கருப்பு அந்த மாதிரி நம்ம அண்டிருந்ததுன்னா விளைகிறோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஊருக்குள்ளே போய் இன்னும் சில சாமியெல்லாம் வந்தது. அப்புறம் திண்ணூர்லாம் வச்சு விட்டாங்க. வச்சுட்டு கோயிலுக்குள்ளே போனோம். எல்லாமே தான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சுது. இவ்வளோதான் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிருக்கீங்க, மயான கொள்ளை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.